ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்ன பார்க்கணும்னா தேவராளன் செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு பார்த்துருவோம். எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அது நான் வந்து ஆக்சுவலாக டக்குன்னு சொல்லிடுறேன், எடிட் பண்ணி நான் முன்னுக்கு போட்டுறேன். அதை என்னென்னா நம்ம வந்து மீட்டப் செய்ய போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் மீட்டப் வந்து நான் செய்ய போகிறேன். பை திஸ் வீக் நான் செய்ய போகிறேன். ஸோ அது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா on August 11th we're going to have it in Chennai, and August 17th we're going to have it in Coimbatore, and September 1st we're going to have it in Kuala Lumpur. ஸோ அதுதான் வந்து அப்டேட். ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன், ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும். பட் ஒரு அவசரத்தில் ஒரு ஆசையில் ஒரு ஹைப்பில் நான் அப்படியே உள்ளே பூந்துட்டேன். ஸோ அந்த வீடியோ நான் கட் பண்ணி மண்ணுக்கு வச்சிருப்பேன். ஸோ ரியாக்ஷன்லாம் பண்ணி முடிச்சு தான் அந்த வீடியோ பண்ணனால ஸோ கட் பண்ணி மண்ணுக்கு வச்சுட்டு ஸோ இப்போ வாங்க நீங்கள் போய் ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஐ எம் a bit excited எப்படி இருக்கும் போது பார்க்குறதுக்கு. நான் அனி மியூசிக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டவோட கண்டிப்பாக ஒரு விமர்சனம் இருந்துச்சு, ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் எனக்கு கேட்டப்போ பிடிச்சிருந்துச்சி, ஓகேவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கேட்க 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 ஃபியர் சாங் கொடுத்த பம்பு வேற லெவல், வேறு ஜிம்முக்கு சரி, சும்மா கார் ஓட்டும் போது சரி, வேற மாதிரி பம்பு. தெலுங்கு வெர்ஷன் தான் போச்சு, தமிழ் வெர்ஷன் ஓகேயா இருந்துச்சு, நான் ரியாக்ஷன் சொல்லிடுவேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் தமிழ் வெர்ஷன் ஒட்டு வேற லெவல் ஒட்டு செம்மையாக இருந்துச்சு. செம்ம பாட்டு, ஃபியர் சாங் செம்ம பாட்டு. ஸோ யா லெட்ஸ் கோ. சுட்டமல்லி தெலுங்கில் தமிழில் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். பேர் என்னன்னு தெரியல, அப்புறம் பார்ப்போம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக அந்த போஸ்டர் பார்த்தோன்னா என்னென்ன பாகுபலி ஞாபகம் வந்துச்சு. என்னது அந்த ஒரு பாட்டு இருக்கேன், தீரனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கோம்ல, அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு சத்தியமாக. ஏன்னா அவங்க காஸ்டியூம் அப்படி ஜான்வி கபூர் காஸ்டியூம் போஸ்டர் பார்க்கும்போது చుట్టమల్లే చుట్టేస్తాంది తుంటరి చూపు, ఊరికే ఉండదు కాసేపు, అస్తమానం నీలోకమే నామై మరపు, చేతనైతే నువ్వే నన్నా నానెత్తర కులాసా నీ కలలకి చేసా, నీ కోసం వయసు వాకిలి కాసా, நல்லா இருக்கு. ஓ நைஸ். நல்லா இருக்கு. ஓ நல்லா இருக்கு லொகேஷன். நல்லா இருக்கு. இந்த டியூன் நல்லா இருக்கு. இந்த ஊருக்கே உள்ளது காசு அந்த டியூனா நல்லா இருக்கு. சில்பா காவாலா பண்ணாங்க இவங்க தானே. எடிக்கல் வீடியோ அழகா இருக்கு, செம்ம எலிகண்டா இருக்கு, செம்மையா இருக்காருப்பா, பயங்கரமா இருக்காரு. సరసన చేరే వాస్తుగా పెంచానిట్టావంత గోట్ల సొగసిరి, ఆస్తిగా అల్లేసుకో కొసరే కొసరే, చిరరాముతుల దాడి ఇష్టమేని సందడి, ముట్టడించి ముట్టేసుకోలేవా ఓసారి చేసారే, ఏ బంగారు నక్లేసు నా ఒంటికి నచ్చట్లే, నీ కౌగిలితో பீட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே ஆடினாலே எனக்கெல்லாம் இதாக வேற லெவல் செம்மார ஆகலாம்.
பியூட்டிஃபுல் சாங், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூவாகவும் நல்லா இருக்குது. அந்த லொக்கேஷனு, செட்டப், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. ரியலி வெயிட்டிங் ஃபார் கொட்டல் சிவாஸ் கம்பேக். பயங்கரமாக இருக்கணும் படம், பேசணும் படம் வேற லெவல். ஏன்னா கொட்டல் சிவாஸ் சாதாரண ஆளே இல்லை. ஆச்சாரியா வந்தப்போ என்ன அடி அடித்தாங்க கொட்டல் சிவா. சத்தியமாக இந்த வாட்டி செய்யணும் கொட்டல் சிவா. அந்த மாதிரி ஒரு வெறி இருக்குது எனக்கே. அது வெறி இருக்கணும், அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கணும் அது வேறு இருக்கு. எனக்கு சத்தியமாக படம் நல்லா இருக்கணும். எனக்கு அது கொட்டல் சிவா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது எனக்கு பயங்கரமாக. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த டான்ஸ் லெட்ஸ் கோ ஃபார் தட் டான்ஸ். ஓ மை காட், சத்தியமாக அந்த டான்ஸ் நான் எதிர்பார்க்கலையா. ஐ வாஸ் லைக் ஓகே இதுக்கு பேர் டான்ஸா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. டக்குனு செம்ம ஸ்மூத்ப்பா. காலு கூட பரவாயில்ல, அந்த பாடியிலேயும் ஒரு வேவ் அடிச்சது. அது என்டிஆர் பார்த்தா அவர் நல்லா ஆடுவாருன்னு சொல்ல முடியாது, கஷ்டம். அவர் பார்த்துட்டு நீங்கள் சத்தியமாக அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஆடி வாயை பொழக்க வச்சிருவார் சத்தியமாக. நான்லாம் ஃபஸ்ட் டைம் அவர் பார்த்தப்ப அப்படி தான், எப்படி இருக்குது மனுஷன், ஏன் இப்படி ஆடுது, மனுஷன் மாரி ஆட அப்படி. அதான் என் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அவரோட டான்ஸ் பார்க்கும்போது. எக்ஸலண்ட் டான்ஸர், ரொம்ப பிக் ஃபேன் ஃபார் தட். ஸோ நல்லா இருக்குது. பட் பாட்டும் நல்லா இருக்குது. பாட்டு உண்மையிலே நான் வந்து ஓகே ஒரு எப்பயும் போல் அனிருத் ஜென்ரிக்கான ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்றத நினச்சி தான் வந்தேன். ஆனால் சொல்கிறேன், அனிருத் டஸ் சம் மேஜிக் ப்ரோ. அனிருத் டஸ் சம்திங். அது வந்து அது அக்செப்ட் பண்ணிட்டே ஆகணும். அனிருத் மேலே எவ்வளோ ஹேட்ரட் வேணாலும் இருக்கட்டும்ப்பா. ஆனால் அனிருத் இஸ் தி மோஸ்ட் ரிலேட்டபிள் ரெலவெண்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் நவ் என்னை கேட்டால். ஹீஸ் லைக் இட்ஸ் ஹிஸ் டைம். அந்த மனுஷன் தொட்டாலே ஹிட்டு அப்படின்ற லெவலில் வந்து நிற்குது. இது அவர் டைம். அதுவும் ஃபேவரட்டாக ஒரு காலம் வரும். பட் நவ் இஸ் இஸ் ப்ரைம் டைம் ப்ரோ. வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு சத்தியமாக. ஏன்னா ஒரு மெலடி, அனிருத் மெலடிஸ் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல. அதுவும் தெலுங்கில் அவர் கொடுத்த மெலடிஸ்னால் அக்ஞாதவாசி பாட்டெலாம் போய் கேளுங்க. இன்னொரு படம் ஜெர்சி, கேங் லீடர், இதெல்லாம் கேட்டிங்கன்னா டேய் நீ தமிழில் கூட இப்படி பாட்டு போடலையேடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருவார். இதுவும் நல்லா இருக்குது, இந்த பாட்டும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு ஏன் இதுக்கு கொஞ்சம் குறவாச்சு, நீலோர்பம் எனக்கு பிடிக்கும். பட் நீலோர்பம் வந்து அவ்வளோ ஒரு ரிப்பீட் வேல்யூ எனக்கு கொடுக்கல. ஸோ நீலோர்பம் கேட்டுட்டு ஓகே ஸோ மெலடி அப்படின்னு போன வாட்டி இந்த வாட்டி பார்ப்போம் அப்படின்ற சொன்னால் என் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப குறைஞ்சி. பட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு பாட்டு. ஒரு மாதிரி செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பாட்டு. நல்லா இருந்துச்சு. விஷுவலாகவும் நல்லா இருந்துச்சு. அந்த செடி கொடி மரம் அதெல்லாம் யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அது செட்டாகவே இருந்தால் செட்டு மாதிரியே தெரில, அந்த அளவுக்கு அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் வாஸ் குட். அண்ட் ஐ லவ் தட் டான்ஸ் பார்ட் ப்ரோ. வேறு லெவல் டான்ஸ், வெரி நைஸ் டான்ஸ், நல்லா இருந்துச்சு. ஸோ யா சார், நான் எவ்வளோ பெரிய அறவை கார்டுனா நான் வந்து இதை தந்து வச்சுருக்கேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், மீட்டப் இருக்குது, டீட்டெயில்ஸ்லாம் இங்கேயும் இருக்குது. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம் திறந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸு. என்னென்னா நான் தெலுங்கில் ரியாக்ட் பண்ணிட்டு வீடியோ அவுட்ரோ கொடுத்து வீடியோ முடிச்சுட்டு கடைசியில் மறந்துட்டுன்னு சொல்லிட்டு மீட்டப் பற்றி பேசி அதை கட் பண்ணி முன்னுக்கு வச்சு எடிட் பண்ணி ரெண்டர் பண்ண போனப்போ தான் ஞாபகம் வருது, தமிழில் எடுத்து வச்சியடா, வாயில் நல்லா வருது, வச்சியடா அதை ஏடா ரியாக்ட் பண்ணல மறந்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டேன். மறுபடியும் நான் இதையும் கட் பண்ணி போட்டுறேன், மன்னிச்சிருங்க. எனக்கு இன்றைக்கி மண்டை குழம்பி போயிருக்கும் போல. நான் வாங்க தமிழ்லேயும் கேட்டுருவோம், ஏன்னா பாட்டு நல்லா இருந்துச்சு வேறு. ஸோ தமிழ்லேயும் கேட்டுருவோம், லிரிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. பத்த வைக்கும் பாட்டு பேர். பத்த வைக்கும் பார்வைக்காரா பொறுத்திடுவீரா, தொடர்ந்து பதற செய்வீரா, பொறுத்திடு வீரா, செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா. நைஸ், அந்த சவுண்டிங் நல்லா இருக்கும். ஓகே, கிட்ட நெருங்குறலேசா, ஒருங்குறதூசா, எட்ட போயிடுறா வெரசா வெரசா. ஓகே, நைஸ். இது என்ன புதுசா, வெக்கம் ஆச்சு சிறுசா, கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா. வேற போகாதே போகாதே, போக கேட்காதே, துப்படி பார்க்காதே, படி மட்டும் பார்க்காதே, எதுவும் சொல்லாதே சொல்லாதே, சொல்ல சொல்லாதே.
லிரிக்ஸ் ரைமிங் மட்டும் அழகாக இருந்துச்சுன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓ அதனால தான் ஓ சம்பவம் லிரிக்ஸ் சத்தியமா. நான் இந்த பாட்டுக்கு இவ்வளோ சரி அவன் நான் எதிர்பார்க்குறேன் சத்தியமா. நல்லா இருக்கும் பாட்டு பிடிச்சிருக்கேன். முடிச்சு பார்க்கும்போது தோணல கடக்கணும் நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும் கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும் அடைச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும் சத்தமே இல்லாமைய மொத்தத்தையும் சரிச்சுட்ட சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்ட ராசா இது என்ன புதுசா வெக்கம் ஆச்சு சிறுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா தாசா கிட்ட நெருங்குற லேசா நான் ஒருங்குற தூசா எட்ட போயிடுறா வெரசா வெரசா விரல பூக்காதே பூக்காதே பூக்க கேட்காதே அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்லு சொல்லாதே சுழட்டி செல்லாதே சுழட்டி விட்டு அந்த ஒரு ஒன் சைட் கேப் நல்லா இருக்கு. பார்வைக்காரா ஹே பார்வைக்காரா வைக்கும் பார்வைக்காரா மரரர சிக்க வைக்கும் செய்கையெல்லாம் நிறுத்திடுவீரா மனசு இயங்கல சீரா பியூட்டிஃபுல் சாங் பியூட்டிஃபுல் சாங். ஏன் தமிழ் விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா விக்னேஸ்வரன் லிரிக்ஸ்னால தான். நான் வந்து எப்பயுமே வந்து என்னதான் அனிருத் தமிழில் இருக்கிற மியூசிக் டேரக்டர்னாலும் தெலுங்குல நம்ம பாட்டு கேட்டு அந்த ரைமிங் அந்த வைப்புக்கு மேட்ச் பண்ண ரொம்ப கஷ்டம். எப்பயுமே வந்து ஒரு தெலுங்கோட அந்த சவுண்டிங்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் தமிழை விட. ஸோ தெலுங்கு பாட்டு கேட்டு தமிழ் பாட்டு ஓட்ட டைம் ஆகும். ஆனால் விக்னேஸ்வரன் ஹஸ் டன் an extraordinary job with the lyrics here. அந்த ரைமிங் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாடின விதமும் நல்லா இருந்துச்சு. தீப்தி சுரேஷ் பாடிருக்காங்க இந்த வெர்ஷன். வெரி நைஸ் வாய்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கடைசியில் அந்த லேசா ராசா அந்த மாதிரி அந்த ஆளை இழுக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு பாட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருக்குப்பா, செம்ம பாட்டு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோடனே எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு மெலடி ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். இது நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் டைமே ஒட்டிருச்சு, நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பாட்டு. ஸோ இப்போ வீடியோ முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.